நீங்க எவ்வளவு அடக்குமுறை பண்ணாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட நடுவுலாம் ஒருமையிலே பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்குலாம் அறிவு இருக்காடான்ற அளவுக்கு டிஎம்கே காரங்க எல்லாரையும் பார்த்து கேட்டாரு. குறிப்பா அவர் பேசின ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கோவையில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அந்த மாணவி குறித்து அவர் எல்லாருமே அவர் சொல்றாரு, நம்ம சகோதரி தான் அவங்க அப்படின்னு. இதற்கு திமுக காரங்க எப்படிப்பட்ட கருத்தை வைக்கிறாங்கன்னா, நைட்டு 11 மணிக்கு உனக்கு என்ன அங்க வேலை, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு கேட்கறாங்க. இது எவ்வளவு கேவலம் பாருங்க. நம்மளோட தலைவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணும் பையனும் எந்த நேரம் வேணாலும் எங்க வேணாலும் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்ப அவங்க கேட்ட கேள்வி 11 மணிக்கு ஏன் அந்த பொண்ணு அங்க போனாங்கன்னு கேட்டாங்க. ஆனா 11 மணிக்கு போனாலும் எங்க ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க உண்மையான தொண்டர்கள், நல்லாட்சி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க. அதனாலதான் ஆதவர்ஜுனா கேட்டாரு, உங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்களே இல்லையா, உங்களுக்குலாம் அம்மா அக்கா தங்கச்சினா கூட பிறக்கலையா அப்படின்னு ரொம்ப காட்டமாவே கேட்டாரு. கிட்டத்தட்ட 46 நிமிஷம் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. எண்ணற்ற கேள்விகள். எங்க தலைவர் ஒவ்வொரு முறையுமே பார்த்துருங்க பத்திரமா இருங்க, பெண்கள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் மீறி மக்கள் வர்றாங்க.